அப்பா பேர் சொல்லாம மாண்புமிகு உதயநிதி அவர்களை தில்ல இருந்த ஒரு கட்சியை நின்று அதே சேப்பாக்க தொகுதி நின்று ஜெயிச்சு காமிச்சு பார்ப்போம். ஜெயிச்சு காமிச்சு தில்ல இருந்த முக ஸ்டாலின் அவர்களே, நீங்க எங்க தலைவர் ஏத்து நில்லுங்க, நில்லுங்க, வந்து கொலை துருட்டு வெளியே வாங்க. பக்கத்துல பெரம்பூர் நம்மள பார்த்து எப்பயுமே திமுக விமர்சனம். இது ஒரு நடிகர் கூட்டம், நடிகர் கட்சி. மகேஷ் பொய்மொழி இருக்காரு, பொய்மொழினா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாரு. அகில உலக உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர். எனக்கே தெரியாத ஒரு நடிகருக்கு உலக ரசிகர் மன்ற தலைவர். கரூர்ல 41 பேர் உயிரிழப்பு. செந்தில் பாலாஜி எக்ஸிகியூஷன் செயல்படுத்தல். முக்கிய மூளை யார் தெரியுமா? முக ஸ்டாலின் சார். அதுக்கப்புறம் மகேஷ் பொய்யாமொழி. மகேஷ் பொய்யாமொழி ஏன் தெரியுமா பண்ணாரு? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த எதிரி இருக்க கூடாது, எந்த போட்டியாளர் இருக்க கூடாது. இபிஎஸ் அவர்கள் போட்டியாளரா? எங்க இருக்கிறான்னு கூட தெரியல பிரச்சாரம் பண்ணும் பொழுது. அப்ப ஸ்டாலின் சாரோட குறிக்கோள் என்ன? உதயநிதி சார முதலமைச்சர் ஆக்கணும். அடுத்தது அப்ப விஜய் சார பிரச்சாரத்துக்கே பண்ண விடக்கூடாது, அவர் கட்சியை முடக்கணும். அப்ப கரூர்ல உள்ள வந்தா ஏதாவது பண்ணிரு. மகேஷ் பொய்யாமொழி ஐடியா மணி, அந்த ஐடியா மணி, அது மூளையே இல்லாதவெல்லாம் ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா பிளான் பண்ணி நம்ம மக்களை வந்து ஏதோ ஒண்ணு போய் நம்ம மக்களை வந்து எவ்வளவு பெரிய இழப்பை நம்ம பார்த்தோம். பார்த்து முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி 5 நிமிஷத்துல உள்ள போயிட்டார். எப்படி இந்த சினிமா படத்துல சொன்ன மாதிரி ஒரு போலீஸ் வருமே, அது மாதிரி ஃபர்ஸ்ட் போயிட்டார். செகண்ட் வந்தவர் யாரு? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளவோ மரணங்கள் நடந்திருக்கு, எவ்வளவோ வந்து இறப்புகள் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு மகேஷ் பொய்யாமொழி போய் பார்த்த ஆறுதல் சொன்ன நிகழ்ச்சினா பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் போனாரு. ஃபர்ஸ்ட் போயிட்டு நம்ம மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு டிவி ஃபுல்லா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபால்ஸ் ப்ரொபகண்டா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தலைவர் மேல. ஆனா காலையில 11 மணிக்கெல்லாம் மக்கள் வந்து அப்படியே திமுக பக்கம் திரும்பிட்டாங்க எதிர்ப்பா. ஏன் தெரியுமா? அந்த ஒரே ஒரு மகேஷ் பொய்யாமொழியுடைய நடிப்பு. அதாவது நம்மளை பார்த்து எப்பயுமே திமுக விமர்சனம் பண்ணுவான். இது ஒரு நடிகர் கூட்டம், நடிகர் கட்சி. கரெக்டா? மகேஷ் பொய்யாமொழி யாரு? மொழிப்போர் தியாகிய, மொழிப்போர் தியாகிய. மகேஷ் பொய்யாமொழியில மகேஷ் பொய்மொழி, பொய்மொழினா கூப்பிடுங்க. அந்த மகேஷ் பொய்மொழி இருக்காரு, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாரு. அகில உலக உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர். அவருடைய போஸ்டிங் என்ன தெரியுமா? உண்மையை சொல்லுவா, எனக்கு தானே தெரியும் எல்லா உண்மையும். எம்ஜிஆருக்கு அப்புறம் திமுக பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான், அதுக்குதான் சொல்றேன். எம்ஜிஆருக்கு கலைஞர் திமுக தெரியும், ஆதவர்ஜனாவுக்கு ஸ்டாலின் திமுக பத்தி தெரியும். 2015 40 தோத்து ட்ரெஷரர் ரிசைன் பண்ண காலத்துல இருந்து கூட இருந்தவன். மக்கள் ஏமாந்த மாதிரி நானும் ஏமாந்துவேன். இவர் ஏதாவது நல்லது செய்வாரு, என்ன பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாரு, அதவ் ஒரு காமராஜர் ஆட்சியை கொடுக்கணும் தான் நான் வந்திருக்கேன், நீங்களாம் சேர்ந்து வேலை பண்ணுங்கன்னு என்ன பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவார். இதை நம்பி நானும் வேலை பார்த்து ஜெயிச்ச பிறகு டக்குன்னு டிபார்ட்மெண்ட்டை பிரிச்சு ஊழல் பண்ணும் போதுதான் இங்க இருந்தா நம்மள தேவையில்லாம வேற மாதிரி ஊழல்வாதி சொல்லிடுவாங்க, வெளியே வந்துட்டு அண்ணன் திருமாவளவன் கூட போயிட்டேன். இதுதான் உண்மை. அப்ப மகேஷ் பொய்யாமொழியோடைய வேலை என்ன தெரியுமா? 7 வருஷத்துக்கு முன்னாடி அகில உலக உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர். நடிக்க தெரியாத ஒரு நடிகருக்கு உலக ரசிகர் மன்ற தலைவர். ஏன் நடிக்க வச்சாங்க? ஒரு 10 படத்தை நடிக்க வச்சு பிரபலமாக்கி உடனே இளைஞரணி தலைவர், உடனே வந்து எம்எல்ஏ, உடனே அமைச்சர், உடனே துணை முதலமைச்சர், உடனே முதலமைச்சர். தில்லு இருந்தா எங்க அண்ணன் மாதிரி கட்சியை தனியா ஸ்டார்ட் பண்ணி சினிமாவை விட்டுட்டு அண்ணா தொடங்கிய பிராண்ட் இல்லாம, அண்ணா தொடங்கிய கட்சி இல்லாம, கலைஞர் பேரை சொல்லாம, உங்க அப்பா பேரை சொல்லாம
மாண்புமிகு உதயநிதி அவர்களே, தில்ல இருந்த ஒரு கட்சியை நின்று அதே சேப்பாக்கல் தொகுதி நின்று ஜெயிச்சு காமிச்சு பார்ப்போம். ஜெயிச்சு காமிச்சிரு. நீங்க தான் சொல்றீங்களே எங்க தலைவர் விஜய் இல்ல ஒரு ஆளு இல்ல நடிகர்னு. தில்ல இருந்த முக ஸ்டாலின் அவர்களே, நீங்க எங்க தலைவர் ஏத்து நில்லுங்க. நில்லுங்க நில்லுங்க. வந்து கொளத்துருட்டு வெளியே வாங்க. பக்கத்துல பெரம்பூர் நில்லுங்க. இன்னும் 2 நாள் இருக்கு நாமினேஷன். 2 நாள் தானே இருக்கு. வாங்க நில்லுங்க. எதுக்கு பாவம் இங்க இருக்க ஒரு ஆடை வந்து பலிகடாக்குறீங்க? அந்த எம்எல்ஏ பேர் என்னப்பா? புரியல. என்ன பாவம், அவங்களுக்கு ஒரு ஆடு வேணும் இல்ல வெட்டுறதுக்கு. பாவம் அண்ணன், எனக்கு தெரிஞ்சவர் தான் அவரு. கேட்டா வந்து கிறிஸ்துவ தோழர்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்கிறோம். ஒன்னும் கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்துவாங்க. பேசும்போதே சொன்னாரு. பேசும்போது என்ன பேர் சொன்னார் அண்ணா? அன்னைக்கு பேரு வேட்பாளர் படிக்கும் போது ஜோசப் விஜய் ஆகிய நான் சேலஞ்ச் விட்டாரு. நான் ஒரு சிறுபான்மை சமூகத்தில் வந்தாலும் என்னுடைய பெயரை தெளிவா சொல்லுன்னு சொன்னாரு. ஆக்சுவலா அப்படி எங்க அண்ணன், எங்க தலைவர் விஜய் சார் தான் உங்களுக்கு ஆளே இல்ல. முக ஸ்டாலின் சார் வந்து நில்லுங்க. திருச்சி கிழக்குல வாங்க. ஏன் குளத்தூர்ல நிக்கிறீங்க? பக்கத்துல பெரம்பூர்ல வந்து நில்லுங்க. ஏன் சேப்பாக்கத்துல உங்க கலைஞர் வந்து செட் பண்ண ஒரு தொகுதியை வச்சிருக்கீங்க? உங்க மகனை தைரியம் இருந்தா, தில்லு இருந்தா பக்கத்துல பெரம்பூர்ல நிக்க வைக்க வேண்டியதானே? அது போட்டி. பேரே தெரியாத அளவுல நிக்க வச்சுக்கிட்டு எங்களுக்கு பயம் இல்ல, எங்களுக்கு பயம் இல்ல. இந்த வடிவேல் சொல்லுவானே, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். அதுதான் முக ஸ்டாலினோட நிலைமை. இப்படி நின்று பேசலாம்னு வச்சுக்குவாங்க, கை மட்டும் இப்படி அசையும், கால் கிடு 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 கிடுன்னு ஆடிட்டு இருக்கும். சோ இன்னைக்கு திமுகவோட நிலைமை அதுதான். பில்டிங் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு கால் ஆடிட்டு இருக்கு, பேஸ்மெண்ட் வீக். 26 கட்சியை சேர்க்கிறாங்க. அதுல இன்னொரு தகவல் சொல்றேன். நம்ம திருமானா இருக்கார் பாருங்க, பிசிகே சட்டசபையில தேர்தல்ல 15 வருஷம் கழிச்சு வராரு. நான் அது அப்பயே சொன்னேன், சட்டசபை தேர்தல்ல போட்டி போட்டு வாங்கினேன் அப்படின்னு. இப்ப வராரு. அதுல என்ன சொன்னாரு? இதுல இருந்தே அவர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. 2026க்கு அப்புறம் கள நிலவரம் மாறப்போகுது. அதனால விசிகேல யார் யாரெல்லாம் திமுக ஆதரவு எம்எல்ஏ இருந்தாலும் அவனுக்கு சீட்டு கொடுக்கல. இதுதான் நான் அன்னைக்கே சொன்னேன். அண்ணா கட்சியில பாதி பேர் திமுக இருக்காங்க, தயவு செஞ்சு சீட்டு கொடுக்காதீங்க, கட்சியை உடைச்சிட்டு போயிடுவாங்க. கரெக்டா முடிவு பண்ணாரு இன்னைக்கு. இதுல இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, நம்ம சபரிஷும் யாரு முக ஸ்டாலினுடைய மருமகனும் உதயநிதி சாரும் முக ஸ்டாலின் சாரும், தலித் சகோதரர்களே இந்த உண்மையை புரிஞ்சுக்கோங்க. அண்ணன் திருமானனை கூப்பிட்டு காட்டுமன்னார் கோயில்ல மாநில அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு பேசியிருக்காங்க. என்ன அநியாயம் பாத்தீங்களா? விசிகே கட்சியை டிசைட் பண்ணதுக்கு முக ஸ்டாலின் சார் யாரு? இந்த அநியாயத்தை நம்ம கேட்கணுமா இல்லையா? நம்ம வெளியில தான் இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அவரு ஜெயிச்சு சட்டசபைக்கு வந்தா திமுக மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அண்ணன் திருமான கூட எம்எல்ஏ நின்றுவாங்களாம். விசிகே எம்எல்ஏ விலைக்கு வாங்குறதுக்கு இப்பயே திமுக முற்பட்டாங்க. நேத்து 2 நாளா இந்த வேலை ஓடிட்டு இருக்கு. நீங்க மாநில அரசுக்கு வரக்கூடாது, நீங்க டிவிக்கு நீங்க வந்து காட்டுமன்னார் கோயில் நிக்கிறத வாபஸ் பண்ணுங்க. இது யார் சொல்றது? முக ஸ்டாலின் சார் சொல்லிட்டு இருக்காரு. இது யார் சொல்றது? திரு சபரீஷ் சார் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இது யார் சொல்றது? உதயநிதி சார் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா? அவர் மேல நமக்கு எந்த விமர்சனம் இல்ல. ஒரு நல்ல ஆளுமே, ஒரு நல்ல அறிவாளி திருமான. ஆனா சட்டசபைக்கு வந்தா என்ன ஆயிடும்? உதயநிதிக்கு அவர் வந்து சேலஞ்ச் பண்ணிடுவாராம். அதனால நீங்க டெல்லி ஓடிருங்க, டெல்லி பக்கம் போய் சண்டை போடுங்க. நாங்க பிஜேபி எதிர்க்கிறவா எதிர்த்துட்டு இருப்போம். உதயநிதி சொல்லுவாரு, மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே அப்படின்னு பேசிட்டு வர வசூல்ல பாதி வசூல் அங்க கொடுத்துட்டு இருப்பாங்க டெல்லிக்கு. அண்ணன் பாவம் டெல்லியில போய் கடுமையா சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஆனா ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா மாநில அரசு திரும்பிட்டா என்ன ஆகும்? உரிச்சிருவாரு. சட்டசபைக்குள்ள நம்ம அண்ணன் விஜய் என்ன சட்டசபைக்குள்ள போட எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எல்லாம் பேச முடியுமா? சட்டசபைக்குள்ள போகும்போது முதலமைச்சரா கால் எடுத்து வைக்கும் போது முக ஸ்டாலின் தோத்துட்டு வெளியே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்ப ரொம்ப தெளிவா இருக்கு அஜெண்டா.
நீங்க குழப்பமே வேணாம். அகில இந்திய உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரா இருந்த மகேஷ் பொய்யாமொழிக்கு எந்த வரலாறும் கிடையாது. எப்ப பார்த்தாலும் திமுக சொல்லிட்டு இருப்பாங்க, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க தாத்தா யார் தெரியுமா. இதெல்லாம் இந்த என்ன சொல்றது, தாத்தா பேர்ல வளர்ந்தவங்களுக்கு இது பெரிய ப்ராப்ளம். நான் இந்த ஸ்போர்ட்ஸ்ல பார்த்திருக்கேன். நான் பிரசிடென்ட் ஆன பிறகு டீம் எப்படி எடுப்பேன்னா, யாருக்கு திறமை இருக்கோ அங்க ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அதனால தமிழ்நாடு நம்பர் 1. அதான் ஸ்போர்ட்ஸ்ல நான் பண்ணது. ஆனா பாலிடிக்ஸ்ல எப்படி இருக்கு, நம்மளாம் போகணும்னு நினைச்சுக்கோங்க. ஆதவர்ஜனா யாரு, அவர் எப்படி தெரியுமா, அவர் பின்னாடி 10 வருஷம் முன்னாடி இருந்தாரு, 15 வருஷம் முன்னாடி இருந்தாரு. உதயநிதி அம்பானியோட பையனை, உதயநிதி அம்பானியோட பையனை எப்படா காசு வந்துச்சு? 5 வருஷமா 2014 இருந்து 21 வரைக்கும் திமுக அறக்கட்டளையில் வந்த பணத்தெல்லாம் கையில் அடுப்புமா? எங்க இருந்து காசு வந்துச்சுன்னு பேசும்போது உங்களுடைய முதுக பார்க்கணும், இல்லைன்னா சொல்லப்படும் எல்லாத்தையும். அப்படி ஊழல் மட்டுமே பண்ணி ஊழலுக்காக ஒரு சாம்ராஜ்யம் உருவாக்கி ஒரு சாதாரண ஆள் எம்எல்ஏ ஆகணும். நீங்க ஒரு விவசாய பையனா இருப்பீங்க, ஒரு கூலி தொழிலாளர் பையனா இருப்பீங்க. ஆனா நீங்க எம்எல்ஏ ஆகணும்னா என்ன சொல்றாங்க, 20 கோடி இல்லாம ஆக முடியாது. அந்த 20 கோடி எங்க இருந்து வருது? அரசியல் இருந்து, ஊழல் இருந்து வருது. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நம்ம தலைவர் என்றைக்கு முதலமைச்சர் ஆறாரோ அதுக்கப்புறம் ஒருத்தரும் ஒரு தொகுதியில் செலவு பண்ணாம மக்கள்கிட்ட மூஞ்சி காமிச்சு ஜெயிக்கக்கூடிய ஒரு தமிழக அரசியல் உருவாக்குவார். கேரளா மாதிரி ஒரு சாமானியன எம்எல்ஏ ஆகணும், அப்படி ஒரு அரசியல் உருவாக்குவார். அப்ப 26 கட்சி கூட்டணி, 10 கட்சி கூட்டணி எல்லாம் நிக்காது. மகேஷ் பொய்யாமொழி எஜுகேஷன் மினிஸ்டர் ஆனார். என்ன செஞ்சாரு? எஜுகேஷன் மினிஸ்டர் எது கொடுத்தாங்க? அகில இந்திய உதயநிதி ரசிகர் மன்றத்துடைய தலைவராக இருந்ததுனால எஜுகேஷன் மினிஸ்டர். என்ன ஒரு குவாலிபிகேஷன் பா, இல்ல எவ்வளவு பெரிய குவாலிபிகேஷன். இந்த குவாலிபிகேஷன் வச்சுக்கிட்டு நம்மள பார்த்து நடிகர் கட்சிங்கிறாங்க. அப்ப இங்க யாரு ஜெயிக்க வைக்கணும்? இன்ப நிதி யாரு? 20 வயசு பையன், அவன் 1000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்ல படம் எடுக்கிறானா. நம்மளாம் எடுக்க முடியுமா? அந்த பையன் இன்னும் பிஏவே படிச்சு முடிக்கல, அதுக்குள்ள 1000 கோடி. மொத்த ஊழல் பணம் எங்க இருக்கு? ரெட் ஜெயின்ல இருக்கு. ஆனா இது வரைக்கும் ரைடு இல்ல. நேரு ஊழல் பண்றாரு, வேலு ஊழல் பண்றாரு, செந்தில் பாலாஜி ஊழல் பண்றாரு, சபரீஷ் ஊழல் பண்றாரு, உதயநிதி ஊழல் பண்றாரு. ஆனா இது வரைக்கும் ஒரு ரைடு நடந்துச்சா? அப்ப யாரு உறவு வச்சிருக்கா? பிஜேபியோட திமுக தான் உறவு வச்சிருக்கு. பிரைம் மினிஸ்டர் மோடி பேசுறாரு, அமித்ஷா வந்து இங்க பேசுறாரு, இது ஒரு ஊழல் குடும்பம், ஊழல் மினிஸ்டர் இருக்காங்க, ஊழல் அமைச்சர் இருக்காங்கன்னு. கெஜ்ரிவால் சார 100 கோடி ரூபாய்க்கு அரெஸ்ட் பண்ணி 4 மினிஸ்டர் தூக்கி உள்ள போட்டாங்க. ஆனா இங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஊழல். அதுல அமைச்சர் நேரு மேல ஊழல், செந்தில் பாலாஜி மேல சொல்லவே வேண்டாம். ஊழல் தவிர 10 ரூபாய் பாலாஜி தவிர ஒண்ணுமே தெரியாது. வீட்டுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு போனாலும் 400 கோடி ரூபாய் கேஷ் வச்சிருப்பாரு, ஆனா அவன் வீட்டுக்கு போக மாட்டாங்க. அப்ப யாரு மறைமுக கூட்டணி? இஸ்லாமிய சகோதரர்களே, கிறிஸ்துவ சகோதரிகளே, தலித் சகோதரர்களே, நம்மளுடைய வாழ்க்கை முழுசும் கஷ்டப்பட்டு ஏழையா இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஒண்ணு நினைச்சு பாருங்க. இவங்க பிஜேபி எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாங்களாம், ஆனா எந்த ஊழல் அமைச்சருக்கு ரைடு கிடையாதான். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய கம்பெனியுடைய பராசரி படம் ரிலீஸ் ஆகுமா, ஆனா எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி 2 வருஷம் உழைச்சு தன்னுடைய கடைசி படம், தன்னுடைய ரத்தம், வாழ்க்கையோடைய கடைசி படம், அவருடைய உணர்வு, அவருடைய வலி, எவ்வளவு அழுதிருப்பாரு எங்க அண்ணன் விஜய் அண்ணன், நம்ம தலைவர். ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண விடாம இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறதுக்கான காரணம் திமுகவும் பிஜேபியும் சேர்ந்த ஒரு சூழ்ச்சி. இது 3 பேரும் சேர்ந்துட்டாங்க, அதிமுகவும் சேர்ந்துட்டாங்க. ஏன்? ஒண்ணு நீ எதிர்கட்சியாரு, இல்ல நான் ஆளுங்கட்சியா இருக்க. நான் வந்தாலும் அதே 40% கமிஷன், நீ வந்தாலும் அதே 40% ஷேர பண்ணிக்குவோம். திமுக ஸ்டாலின் சார் என்ன சொன்னாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி? இபிஎஸ் அவர்கள் ஊழல் குற்றவாளி, வேலுமணி ஊழல் குற்றவாளி, எல்லாரும் ஊழல் குற்றவாளி பேசுறாரா? ஏன் இன்னைக்கு வரைக்கும் யாரையும் அரெஸ்ட் பண்ணல? சொல்லுங்க, கேளுங்க மக்கள், நீங்க கேளுங்க. அதிமுக ஏதாவது பழைய அமைச்சர் அரெஸ்ட் பண்ணாங்களா? இங்க இருக்க புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் மருத்துவ ஊழல் பத்தி அரெஸ்ட் பண்ணாங்களா? இங்க இருக்கிற வேலுமணி சார் கோயம்புத்தூர் அரெஸ்ட் பண்ணாங்களா? ஆனா இன்னெல்லாம் போராட்டம் பண்ண, இன்னெல்லாம் பேசினாரு அன்னைக்கு ஸ்டாலின் சார். இதுதான் ஜெயிச்சு முடிச்ச உடனே
மறைமுக கூட்டணி இல்ல, டைரக்ட் கூட்டணி. இபிஎஸும் ஸ்டாலின் சாரும் ஏன் கூட்டணி வச்சாங்க தெரியுமா? இபிஎஸ் நினைச்சாரு திமுக பார்த்து நீங்க அவங்க அடிக்கிறமே அடிங்க, பயந்து எங்க கிட்ட ஓடி வந்துருவாங்க, நாங்க கூட்டணி வச்சுக்குவோம். என்ன வச்சுட்டு என்ன இபிஎஸ் முதலமைச்சர் சொல்லிட்டு விஜய் சார் பயத்துல ஓடி வந்து கரூருக்கு அப்புறம் நாங்க அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு நான் முதலமைச்சர் ஆயிடுறேன். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு விஜய் சாரை ஒழிச்சிடலாம்னு நினைச்சாங்க. இந்த அரசியல் எங்களுக்கு தெரியாதா? யாருக்கிட்ட நீ என்ன 26 கட்சி கூட்டணி வச்சிருக்க, நீ என்ன 10 கட்சி கூட்டணி வச்சிருக்க? 2 தலைவரும் போங்க 300 ரூபாய் கொடுத்து கூட்டத்தை கூட்டிட்டு வராங்க. இவங்க பெரிய கூட்டணியா? உங்களுக்கு பெரிய கூட்டணின்னா வரும்போது 50,000 பேர் நிக்கணும் முக ஸ்டாலினை பாக்குறதுக்கு. முக ஸ்டாலின் சாரை பாக்குறதுக்கு 50,000 பேர் வந்து நின்று இருக்கணும். ஏர்போர்ட்லயும் வெளியோ ரோட்லயும் நடக்க முடியாது, பயப்படணும். ஐயோ ரோட்ல நடந்தா மக்கள் நம்மளை தூக்கிட்டு போயிடுவாங்க, இடிச்சிருவாங்க, நான் வந்து மேலே நின்னுக்கிறேன். அப்படியா நடக்கிறாங்க? இன்னும் காத்து கூட இன்னும் சரியா காத்து கூட போக மாட்டேங்குது. அவர் நடந்து போனா யாருமே கிடையாது. ஏன்னா மக்கள் வெறுத்து போயிட்டாங்க. 21 நம்பிக்கை அவர் ஜெயிப்பு ஏதாச்சும் மாற்றம் பண்ணுவார் நினைச்சோம். கலைஞர் ஐயா ஊழல் பண்ணாரு, சரி இவராச்சும் வந்தா ஊழல் பண்ணாம நேர்மையா குடும்ப ஆட்சி எல்லாம் பண்ணணும்னு நினைச்சாரு, பண்ணல. இப்ப தன்னுடைய மருமகனும் மகனும் ஊழல் பண்றதுக்காக மட்டுமே கட்சி வச்சுக்கிட்டாரு. இப்ப ஒரே குறிக்கோள் தன்னுடைய பையனை முதலமைச்சர் ஆக்கணும், அவ்வளவுதான். அப்ப அவங்களுடைய ஒரே டார்கெட் யாரு? நம்மளுடைய தலைவர், நம்மளுடைய விஜய் சார். அப்ப முதலமைச்சரா இருக்க வரைக்கும் என்ன பண்ணாங்க? எஸ்ஓபியை போடு, வீட்டை விட்டு வெளியே விடாத, வீட்டை விட்டு வெளியே வந்தா போலீஸ் வர விடாத. கொளத்தூர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, போலீஸே கிடையாது. திடீர்னு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டாங்க. ஏதாவது இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்து ஏதாவது ஆச்சுன்னா தூக்கி பழி அவர் மேல போடு, அன்னையோட நேத்தோட பிரச்சாரத்தை முடிச்சிருவோம். இந்த கீழ்த்தரமான எண்ணம் தான் திரு முக ஸ்டாலின் சார் அவர்களுக்கு அதிகாரத்தில் இருக்க வரைக்கும் இருந்துச்சு. அதனாலதான் தேர்தல் அதிகாரிகிட்ட நேற்று போனோம். மேடம் எங்களுக்கு ஒன்னே ஒரு ரிக்வெஸ்ட் தான், எங்க தலைவர் வெளியே வரும் பொழுது எங்களுக்கு கூட்டம் கூட வேணாம். திருச்சி போனா திருச்சியில் நின்று பேசிட்டு போனா 5 கோடி பேர் பாக்குறாங்க டிவியில, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு கூட்டமே தேவையில்லை. ஆனால் மக்களை ஒழுங்குபடுத்தணும், எல்லா சாலைகளை ஒழுங்குபடுத்தணும் சொன்னாங்க. திருச்சி காவல்துறைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இங்க இருந்த கமிஷனருக்கும் இங்க இருந்த டிசி சாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. காவல்துறை இன்னைக்கு தான் ஒழுங்கா செயல்பட்டுச்சு திருச்சியில. நாங்க சும்மா எல்லாம் குற்றச்சாட்டு சொல்ல மாட்டோம். ஏன்னா முக ஸ்டாலின் சாருடைய அழுத்தம் திருச்சி காவல்துறை கிட்ட இல்ல. அதுதான் தேர்தல் அதிகாரி இன்னைக்கு இங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நேர்மையா இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து தலைவர் நின்று கூட்டத்தை கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டா பேசிட்டு போக முடிஞ்சு. ஆனா கொளத்தூர்ல அது நடக்கல. ஏன்னா சில அலுவலர்கள், தேர்தல் அலுவலர்களும் காவல்துறையும் இன்னைக்கும், முக்கியமா சென்னையில் இருக்க சிட்டி கமிஷனர் இன்னைக்கு வரும்போதே நேற்று மனு கொடுத்தோம். தலைவருடைய மனுக்கு இன்னைக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. டிஜிபி மாத்திட்டாங்க. இன்னைக்கு இப்ப டிஜிபி மாத்திட்டாங்க. நேர்மையான அரசு இருக்கும் பொழுது நம்மளுடைய தலைவருடைய பிரச்சாரத்தை யாராலும் நிப்பாட்ட முடியாது. இதுதான் உண்மை. சோ அப்படி இருக்கும் பொழுது பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னுமேட்டு அவரை நிப்பாட்ட முடியாது. மக்களுடைய எழுச்சி, கோடானு கோடி எழுச்சி இனிமேட்டு பார்க்க போறாங்க. அப்ப திருவம்பூர்ல என்ன, எதுக்காக நம்ம ஜெயிக்கணும்? கரூர் தேர்தல் அதிகாரி மேடம் சென்னையில் அவங்க சொன்னாங்க, எல்லா வேட்பாளர்களுக்கும் நாங்கள் ஒன்னாதான் பார்க்குறோன்னு சொன்னாங்க. அதனால நீங்க தலைவரை வந்து ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி எங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ எந்திரிச்சு கை தூக்குங்கன்னு சொன்னாங்க. தலைவர் ஏர்போர்ட்ல இறங்கி கை தூக்குனதான் மிச்சம், கீழே இறங்கவே முடியல. அப்ப 24 கட்சி கூட்டணி, ஆப்போசிட்ல 10 கட்சி கூட்டணி, அப்புறம் தனியா ஒருத்தர் நம்மள திட்டிக்கிட்டே இருப்பாரு. விடுங்க விடுங்க விடுங்க, போனா போதுட்டோம் விடுங்க, நம்ம பார்ட்டிக்கு ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆடியன்ஸ் எல்லாம் திடீர்னு கிரவுண்டுக்குள்ள வர முடியாது, கஷ்டம். நீங்க ஆடியன்ஸை பார்த்து கோவப்படாதீங்க. ஒரு விளையாட்டு வீரன் எப்படி இருக்குன்னா, ஒரு கிரவுண்ட் இருக்குன்னா நம்ம கோல் மட்டும்தான் இருக்கணும். லெப்ட்ல இருக்கக்கூடிய ரைட்டருக்கு கத்துறது காது கொடுத்து கேட்கவே கூடாது. அப்ப போட்டி யாருக்கு? டிவிக்கு, டிஎம்கே, அவ்வளவுதான். அப்ப இன்னைக்கு திருச்சி ஃபுல்லா என்ன ஆச்சு? டோட்டலா பிளாக். அப்ப அன்பும் ஆதரவும் நம்பிக்கையும் யார்கிட்ட இருக்கு? அதனாலதான் திருப்பி திருப்பி பதிவு பண்றேன்.
இந்த தேர்தல் கூட்டணிக்கான தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் எதிர்க்கட்சி ஜெயிக்கக்கூடிய தேர்தல் அல்ல. ஒரு தலைவரை உருவாக்கக்கூடிய, தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல். இன்னைக்கு திருச்சி வந்தவன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாலை போட்டார் பாருங்க. என்ன மீனிங்? 77க்கு அப்புறம் 2020 இன்னொரு எம்ஜிஆர் வந்துட்டாரு. இந்த தீய சக்தி கூட்டத்தை ஒழிக்கிறதுக்கு ஒருத்தன் தைரியமா வந்துட்டாரு. நீ 26 கட்சி வச்சுக்கோ. நடுவுல சொன்னாங்க அவர் பிஜேபி போயிடுவாரு, என்டிஏ போயிடுவாரு, அவரை மிரட்டிட்டாங்க. மிரட்டின உங்களை உங்க பட பராசக்தி ரிலீஸ் பண்ணிட்டீங்க. கள்ள கூட்டணி, எல்லா கூட்டணியும் திமுக பிஜேபி